पार्ट 4 अपूर्ण वर्तमान काल அப்படினா present continuous tense அப்படின அர்த்தம். मैं दफ नाने का அப்படினா புதை குழின்னு அர்த்தம். दफ नाने அப்படினா புதை குழின்னு அர்த்தம். गड्ढेனா குழின்னு அர்த்தம். நான் புதை குழியில் गिरे हुए விழுந்த लड़के को சிறுவனை छुड़ा रहा हूँ விடுவித்து கொண்டு இருக்கிறேன். मैं पतंग छोड़ रहा हूँ நான் பட்டம் விட்டு கொண்டிருக்கிறேன். मैं திருவண்ணாமலை जा रहा हूँ நான் திருவண்ணாமலை போய்க்கொண்டு இருக்கிறேன். मैं किस टाइपराइटिंग इंस्टीट्यूट अच्छा है நான் எந்த டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் நன்றாக இருக்கின்றது. அச்சாஹைனா நல்லது, நன்றாக இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். உஸ்கே பாரேமேம் அதை பற்றி ஜான்ச் ரகாகும் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறேன். மேம் ஹரேக் ஹர் ப்ளஸ் ஏக் ஹரேக் நான் ஒவ்வொரு சனிவார் சனிக்கிழமையும் பகுத் தேர் தக் நீண்ட நேரம் வரை ஜாகிரகாகும் விழித்து கொண்டு இருக்கிறேன். मैं மாமி கே கர்மி நான் அத்தையுடைய புவானாலும் அத்ததா மாமினாலும் அத்ததா கர்மேம் வீட்டில் டகர் ரகாகும் தங்கிக் கொண்டு இருக்கிறேன். மேம் பானிமே நான் பானிமேன தண்ணீரில் டூப் ரகாகும் முஜே பச்சாவோ டூப் ரகாகும்னா நான் முழுகி கொண்டிருக்கிறேன். முஜேன என்னை பச்சாவோ காப்பாற்று. மை குயேங் மேம் நான் கிணற்றில் குயேங்ன கிணறு பாலு டால்கர் மணலை போட்டு டக் ரகாகும் மூடிக்கொண்டிருக்கிறேன். மை அப் நான் அப்னா இப்பொழுது நதி மேம் நதியில் தைர் ரகாகும் நீந்திக்கொண்டு இருக்கிறேன். மை பத்தர் தோடு ரகாகும் மை நான் பத்தர்னா கல், இந்த தோடுனா உடைத்தல் பறித்தல் ரெண்டு அர்த்தம் வரும். உடைத்து கொண்டு இருக்கிறேன். மேம் லக்டி லக்டினா காய்ந்த மரம் அப்படின்னு அர்த்தம். விறகு சொல்லலாம். நான் காய்ந்த மரத்தை தோல் ரகாகும் தோல்னா நிறுத்தல் வெயிட் போடுறது அப்படின்னு அர்த்தம். மை மொபைல் நேம் நான் மொபைலில் சினே